சொன்ன மாதிரி இந்த ஜுவாலையிலே சுவாமி விஸ்வரூபமாக எழுந்தருளி அக்னி ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் வராகியினுடைய நாம் அனைவருடைய உற்சாகத்தையும் ஏற்றுக்கொண்டு எப்பொழுது அவள் இந்த அக்னி பீட மேடையிலே விஸ்வரூபமாக நின்றிருக்கும் வராகிக்கு ஆகுதியாக சித்ராண்ணங்கள் திரவியங்களை இப்பொழுது சுவாமிக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டு அனைத்து வளங்களையும் நாம் பெறப் போகிறோம். இந்த ஆடி மாதம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, இந்த மாதத்துக்கு ஆடின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கூழ் காட்சி ஊத்துறாங்க. இந்த கூழ் எதுக்கு காட்சி ஊத்துறோம்? இந்த மாதத்துக்கு ஆடின்னு ஏன் பேர் வந்தது? பணத்தை இறுக்கி கட்டி போடணும், காத்தா போகக்கூடாது, செல்வம் அப்படிங்கிறதான் அதுக்கு செல்வம்னு பேரு. ஒரு இடத்துல நிக்க மாட்டா, ஓடிக்கிட்டே இருப்பா. லட்சுமி ஆனவள் செல்வம் என்று பெயர் பெற்றனால்தான் செல்வம் ஆனாள். உங்க வீட்டுல கிராம்பு இருக்கும். கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த 3 பொருளும் இந்த எடுத்துக்கோங்க. கையகல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு துணி, கடையில பூஜை ஜாமான் வைக்க கடையில விற்பாங்க. பூர்ணாவதி பட்டு கொடுங்க, பச்சை கலர்ல கொடுங்க. இல்ல பிளவுஸ் பீட்ல கூட பாதி வெட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது 3 எடுத்து வச்சுக்கிறீங்க. அதோட ஜாதிக்காய் 2, ஜாதிக்காய் 2, வெட்டி வேறு 1, மொத்தம் 5 பொருள் சொல்லியிருக்கேன். 5மே பஞ்சமியானவை, ஆகர்ஷணமாகக்கூடிய பொருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டி வேறு, ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இது இந்த 5 பொருள்களும் பச்சை துணியில மாலை 5 மணிக்கு, இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு விட்டுருங்க, நாளை மறுநாள் வளர்பறை திருதிகை திதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை விட்டுருங்க, செவ்வாய்க்கிழமை காலையில, செவ்வாய் கோரையில என்ன செய்யறோம்? செவ்வாய் கோரை 6 to 7, காலை 6 to 7 குளிச்சுட்டு நான் சொன்ன இந்த பொருளை பச்சை துணியில முடிஞ்சு வராகி படத்தை வாங்கி நிறைய வீட்டுல வச்சுக்கலாம். இல்லைன்னா வராகி மனசுல தியானம் செய்து இந்த செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயில் பொருள் பெருகும். என்ன செய்தாலும் பழுகி பெருகும். அதோடு 11 ரூபாய் காணிக்கையை வச்சு உங்களுடைய வியாபார தலங்களிலே பணம் பெட்டி பீரோல எங்க காசு வைக்கிறோமோ, இல்ல வியாபார தலங்கள்ல டிராவல கல்லாவில வைக்கிறோமோ, அந்த இடத்துல இந்த 5 பொருளையும் கலந்த பச்சை துணியை முடிஞ்சு நீங்க அதுல வைக்கணும். வளர்பிறை திருதகை அச்சக, அச்சக சொல்லுங்க, அப்படிதான் வளரு அப்படின்னு அர்த்தம். என்னது? ஆமா, அட்சய பாத்திரம் யார் கொடுத்தா? லட்சுமி தேவி கொடுத்தாரா? மணிமேகலைன்னு ஒருத்தி கொடுக்கலையா? அட்சய பாத்திரத்தை வச்சு சாப்பாடு கொடுக்கலையா? பஞ்ச பாண்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் யார் வந்தாலும் சாப்பாடு போட்டால ஒருத்தி. புராண காலத்துல இதிகாசங்களில் சொல்லப்படக்கூடியவள் மணிமேகலை. 50 காப்பியங்களில் 1 குண்டலகேசி, வளையாபதி, தீபக சிந்தாமணி, அதுல இன்னொன்னு சிலப்பதிகாரம். இந்த மணிமேகலை இவள் என்ன செய்தால், அட்சய பாத்திரத்தை வைத்து வர்ற எல்லாத்துக்கும் அன்னத்தை பிரசன்னமாக்கி கொண்டே இருந்தாள். அந்த பாத்திரம் அள்ள குறையாம இருந்துச்சு. எங்க கோயிலுக்கு வர பக்தர்கள் நீங்க எல்லா பேரும் எப்ப பார்த்தாலும் காசு பணத்தோட இருக்கணும். எல்லாரும் இருக்கீங்களா? ஆண்கள் முக்கியமாக பணம் வரும் வருவாயை வழியை தெரியாமல் திகைப்பில் இருந்து கொண்டிருக்கும் எனது சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். வளர்வரை துதியில் இந்த காரியத்தை நீங்கள் அனைவரும் செய்து கொண்டு எப்பவுமே உங்க பர்ஸ் ரொம்ப போயிருக்கணும் அப்படின்னு நான் விரும்பி வேண்டிக்கிறேன். எல்லாரும் செல்வ சீமான்களாக, செல்வ பிரபுக்களாக நீங்க எல்லாரும் மாறணும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு பொருளாதாரம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. தவறான வழியில் பொருள் சேர்ப்பதை தவிர்த்து இப்படி புண்ணிய காரியங்களிலே ஈடுபட்டு பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஒன்றும் தவறில்லை, வரும், நிறைய வரும்.
வளர்துறை திருதியை அமாவாசையிலிருந்து 3வது நாள் 3ஆம் பெற பாக்குறீங்களா? மாலை 5 மணிக்கு பறை பாக்குறீங்க. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை காலையில நீங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு செவ்வாய் கோடையில 6 to 7 குளிச்சுட்டு ஒரு பச்சை துணியை நான் சொல்ற ஜாமான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதுல 11 ரூபாய் காணிக்க வச்சு 11 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாயாவது வைக்கணும். 5 ரூபாய் குபேரனுடைய எண், குபேரனுடைய நம்பர் 5. பித்தளை காசு 5 ரூபாய் காசு இருக்குல்ல, அந்த காசை மட்டும் கூட வைக்கலாம். வைத்து நீங்கள் அனைவரும் இந்த வேலையை இந்த அமாவாசை 3வது நாள் திருதியில் நீங்கள் எல்லாம் வைத்து உங்களுடைய வருவாயை நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்க கை நிறைய அம்பாள் வருவாயை கொடுப்பார். நீங்கள் அனைவரும் வறுமையிலிருந்து விடுபட்டு சீக்கிரம் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடணும். பணம் பொருளாதாரம் உயர்ந்தால் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிடும். நிறைய பேர் அதுக்கு தான் தேடி தேடி ஓடுறோம். விமோசனம் முழுமையாக கடனில் இருந்து மூழ்கி அதிலிருந்து மீள வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பருத்தி கொட்ட பால், பருத்தி பால் இருக்குல்ல, இந்த பருத்தி பாலை வீட்டுல செய்வீங்க. பெண்கள் செய்ய தெரியுங்களா? பருத்தி பால் செய்ய தெரியுங்களாமா? தெரியாது, கடையில விற்பாங்க, வாங்கி சாப்பிட்டுருக்கோம். சரி, அது என்னன்னு சொல்லி யூடியூப்ல ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதிர்ஷ்டம் பொறுத்தவரை தீபாவளிக்கு மட்டும் தான் போடுவீங்களா? அதனாலதான் அது சைஸா வர்றதில்லை. நடுக்கு முழுக்க இருக்க காரணம் அதுதான். பட்சணங்கள் என்ன பதார்த்தம் வீட்டுல நல்ல நாள் பெரிய நாளுக்கு செய்யணும். அன்னைக்கு திடீர்னு ஒரு மணி பச்சரிசியை வாங்கிட்டு போட்டு பிணைஞ்சுக்கிட்டு எண்ணெயை வாங்கிட்டு எண்ணெய் கடையில போய் கியூல நின்றுட்டு முறுக்கு நானும் சுட்டு பாக்கவே வர